ராசியில் நேசமடைந்த கிரகம் நவாம்சத்தில் லக்ன அசுபரின் சாரம் பெற்று உச்சமடைவது என்ன விதமான பலன்களை தரும்? அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்லியிருக்கிறீங்க. மேஷ லக்னத்திற்கு நீசமடைகிறவர் கடகத்துல செவ்வாய் நீசமடைகிறார், ஆயில்யம் நட்சத்திரத்துல இருந்து நீசமடைகிறார். அவர் ஆயில்யம் 2ஆம் பாதத்துல இருந்தார்னா அவர் அங்க உச்சமடைவாரே. ஆக லக்னத்தின் ஆறுக்குடையவனுடைய சாரம் வாங்கி உச்சமடைகிறது உச்சம்தானா அப்படின்னு கேட்கிறீங்க. முதல்ல ராசியில் நீசமடைந்த கிரகம் நவாம்சத்துல உச்சமடைகிறது உச்சபலன் தான். ஆனா என்ன இருந்தாலும் நேரடியான உச்சபலன் இல்லை. முதல்ல ஒரு நீசம் அடைந்த கிரகம் நீசபங்கம் பெற்று உச்சநிலையை அடைகின்ற போது எந்த ஒரு விஷயத்தையும் முதலில் நீசப்படுத்தி தான் பிறகு உச்சநிலைக்கு கொண்டு செல்லும். நேரடியான உச்சநிலைக்கும் நீச பங்கத்தின் மூலமாக இது போல மறைமுகமா உச்சத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள் இதுதான். நேரடியாக ஒரு கிரகம் உச்சமாகி சுபத்துவமாகி இருக்கும் போது அந்த நபர் தன்னுடைய வாழ்நாளின் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சரிவடையாத ஒரு பொருளாதார நிலைமை, சரிவடையாத ஒரு அமைப்புல எந்த ஒரு துறையோ அந்த துறையில உச்சநிலையில இருப்பார். இது போல நீசமாகி அப்புறம் உச்சமாகிற அமைப்புல முதல்ல ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து படிப்படியாக வளர்ச்சியாகி அந்த உச்சத்து போல ஒரு நிலைமை அடைவார். அந்த ராசியில நீசமாகி அம்சத்துல உச்சமானா அது உச்சத்துக்கு சமம் தான், உச்ச கணக்கு தான். ஆனா நீங்க அது உள்ள ஒரு கிளை கேள்வி ஒண்ணு வச்சிருக்கிறீங்க. லக்ன அசுபருடைய சாரம் வாங்கி இருக்கிறாரே அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. லக்ன அசுபருடைய சாரம் அந்த உச்ச நிலையில பாதிப்புகளை தராது. அவருடைய தசையில செவ்வாயுடைய தசை வரும் பொழுது அந்த லக்ன அசுபர் எந்த வீட்டில் இருக்கிறார், லக்ன அசுபரின் சாரம் வாங்கியதுனாலேயே 6ஆம் அதிபதியுடைய சாரம் வாங்கினதுனாலேயே உங்களுக்கு 6ஆம் இடத்து பலன்களை கிரகங்கள் கொடுத்து விடுவது இல்லை. அந்த 6ஆம் அதிபதி எங்கே இருக்கிறார், அவர் சுபத்துவமாக இருக்கிறாரா, அசுபத்துவமாக இருக்கிறாரா, சூட்சும வலுவுடன் இருக்கிறாரா, அப்படி போன்ற ஒரு நுணுக்கமான கேள்விகள். அதாவது சாரம் என்பது ஒரு கிரகம் வாங்கின சாரம்னா மூலம் வழின்னு அர்த்தம். ஒரு கிரகம் சாரம் வாங்கியிருக்கிறார்ன்ற போது 3 நீங்க குறிப்பிட்ட இதையே நான் சொல்றேன். 3, 6 புதனின் சாரம் வாங்கியிருக்கும் போது அந்த புதன் எங்க இருக்கிறார் என்பது மிக முக்கியம். அந்த புதன் எங்க இருக்கிறார், 10ஆம் வீட்டுல இருந்தார்னா 11ஆம் வீட்டுல இருந்தார்னா தன்னுடைய புதன் எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டின் பலனை 3, 6ஆம் இடங்களின் வழியாக செய்வார். இந்த சாரத்துல இந்த நட்சத்திர அமைப்போட உள்ள சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கிரகம் சாரம் கொடுத்த கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த வீட்டின் பலனை தன்னுடைய ஆதிபத்திய வீடுகளின் வழியாக செய்யும். இப்ப இங்க நீங்க கேட்ட கேள்வி, மேஷ லக்னத்திற்கு கடகத்தில் செவ்வாய் நீசமடைந்திருக்கிறார், அவர் 6 புதனின் சாரத்தில் இருக்கிறார், அவர் உச்சம் தானா? அப்ப அவர் அம்சத்துல உச்சமாயிடுறாரு, உச்சம் தானா? என்ன பலன்? இந்த உச்சத்திற்கும் சாரத்திற்கும் பொருத்த வேண்டாம், அதற்கும் இதற்கும் கிழக்கும் நேர்க்கும் அது அல்ல. செவ்வாயுடைய திசையில இந்த புதன் எந்த வீட்டோடு சம்பந்தப்படுகிறார் அந்த வீட்டின் பலனை 3, 6ஆம் இடத்து ஆதிபத்தியங்களின் வழியாக தருவார். இதுதான் சாரத்துடைய நுணுக்கம். கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். வேத ஜோதிடம் எப்பவுமே ஒரு எதிர்காலம் காட்டும் ஒரு கலை இல்லையா? அந்த கலையை புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய கடுமையான சோதனைகள் வைக்கப்படும், மிகப்பெரிய கடுமையான அமைப்புகளும் தேவைப்படும். ஆகவே இப்ப நான் சொன்னதை புரியலைன்னா என்னோட இந்த வீடியோவை திரும்ப பாருங்க. நான் சொல்ற சில விஷயங்கள் கடுமையாக ஹார்டா தான் இருக்கும். ஆனா திரும்ப பார்த்தீங்களானால் உங்களுக்கு அந்த விஷயங்கள் நிச்சயமாக புரிய வரும்.